எது சரண்யா, எதுக்கு இப்ப மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு தானே பிறந்த நாள். பிறந்த நாள்னா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். என்னத்துக்கு இப்படி மூஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது ஹாப்பி ஆயிருன்னு? நான் சோகமாலாம் இல்ல சஞ்சனா, ஹாப்பியா தான் இருக்கேன். அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே, நல்லா அழுது வடிஞ்சிட்டு இருக்க மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கியே. இல்ல நான் அழலாம் செய்யல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நான் மூஞ்சி சிரிச்ச மாதிரி கொஞ்சம் வை பாப்போம். போடி. ஏ அப்பா, சிரிக்க சொன்னா கண்ணையும் சேர்த்து முடியடியா அம்மா. நீ கண்ணை திறந்தே வை, சிரிக்கவே வேண்டாம். சிரிச்சாலே இவ கண்ணு மூடிடும். நாட்டி கேர்ள் மூஞ்சி. சரி கிளம்பலாமா? ருக்கு ஆச்சி எங்க காணோம்? உங்க ருக்கு ஆச்சி வெளியவே சாமியார் கூட செட்டில் ஆயிட்டாங்க. நம்மள சாமி கும்பிட போங்கன்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஜோசியம் சாமியார்னு இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது. சரி நம்ம கிளம்பலாமா? சாமி கும்பிட்டாச்சுல, அப்படியே உங்க ருக்கு ஆச்சியும் கூப்பிட்டு கிளம்புவோம். போகும்போது சஞ்சய் என்னன்னா ஐஸ்கிரீம் கடையில நிப்பாட்ட சொல்லு, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலாம். சரி. இல்ல சஞ்சய் கிளம்பலாமா? இல்ல காது கேட்குதா இல்லையா? ஓஹோ, கதை அப்படி போகுதா? உங்க அண்ணனுக்கு நம்மலாம் கூப்பிடுறது காது கேட்காது, ஆளு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, சைட்டு. ஓய் சஞ்சய் அண்ணா. ஹே வாளு, உன்னை எத்தனை தடவை சொல்றது சஞ்சய் அண்ணான்னு கூப்பிடாதன்னு? நான் அப்படிதான் கூப்பிடுவேன், சஞ்சய் அண்ணா சஞ்சய் அண்ணா சஞ்சய் அண்ணா. என்ன கோயில்ல வரப்போற பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களா? இருங்க அத்தை கிட்ட சொல்லி கொடுக்குறேன். யாரு சைட் அடிக்கிறது? எல்லா பொண்ணுங்களும் தான் என்னையும் பாக்குறாங்க, நான் ஒன்னும் யாரையும் பார்க்கல. அடையப்பா, ஏதோ சும்மா மூஞ்ச மறைக்கிற மாதிரி கொரியன் ஸ்டைல்ல முடிய வளர்த்துட்டா நீங்களாம் பெரிய பிடிஎஸ் ஆர்மி ஆயிருவீங்களோ? ஹே வாண்டு, ரொம்ப ஓவரா பேசுற நீ. இப்படி முடிய வளர்த்து தானே ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க மூஞ்சி கேவலமா இருக்குன்னு தானே முடியெல்லாம் முன்னாடி தூக்கி போட்டு மூஞ்ச மறைச்சு வச்சிருக்கீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க தூங்கும் போது அந்த முடியெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுறேன். அப்புறம் உங்களை சைட் அடிக்கிற பொண்ணுங்கெல்லாம் அவங்கள தேடி வரைய மாட்டாங்க. அப்போ உங்க மூஞ்சி தெரிஞ்சிரும்னா எப்படி இருக்கும்னு இப்ப முடிய வச்சு மூஞ்ச கவர் பண்ணி வச்சிருக்கீங்க கொரியன் ஸ்டைல்ல ஏமாத்தி. என்ன வாய் பேசுறம்மா? இப்ப சிரிக்க தானே செஞ்சீங்க? இல்லையே. இல்ல எனக்கு தெரியும், நீங்க சிரிக்க தான் செஞ்சீங்க. அதான் நீங்க சிரிக்கும் போது கண்ணை மூடினீங்களே. நீங்க ரெண்டு பேருமே அப்படிதான், எப்ப சிரிச்சாலும் அண்ணனும் தங்கச்சியும் நல்லா உடனே கண்ணை மூடிக்கிட்டு சிரிக்கிறீங்க. எங்க இருந்து தான் கத்துக்கிட்டீங்களோ தெரியல. சரி, இப்ப சாமி கும்பிட்டாச்சுல, வாங்க கிளம்பலாம், நேரம் ஆகுது. என்ன சஞ்சய் அண்ணா, இப்ப கோவமா இருக்கீங்களோ? ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். எப்படி கண்டுபிடிச்ச? அதான் உங்க வாய் சைடு வாங்கியிருக்கே, நீங்க கோவப்பட்டாலே வாய் சைடு வாங்கிரும். ஐயோ கடவுளே, இந்த குட்டி சாத்தான்ட்ட இருந்து தயவு செய்து என்னைய காப்பாத்து. சஞ்சய் அண்ணா, தூணுக்கு பக்கத்துல சாஞ்சி நிக்காதீங்க. தூணுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. யாராவது மீதி இருக்க கையில இருக்க சந்தன குங்குமத்தெல்லாம் தூணுன்னு நினைச்சு உங்க மேல தடவிட்டு போயிட போறாங்க. அங்க பாருங்க, ஒரு தாத்தா கையில மீதி திருநீர் இருக்கதை எங்க கொண்டு கொட்டானே தேடிக்கிட்டு இருக்காரு தூணை. இந்த தூணுக்கு வந்து கொட்டேன்னு உங்க மூஞ்சில வாயில கொண்டு வந்து கொட்டி விட்டுற போறாரு தூணுன்னு நினைச்சு. வந்து இந்த பக்கம் தள்ளி வந்து நில்லுங்க, தூணு பக்கத்துல நிக்காதீங்க. குட்டி சாத்தான் பூரா விஷம் விஷம் விஷம். அதான் எனக்கு வலிக்கலையே. வீட்டுக்கு வா, ஓ மண்டையை நான் உடச்சிங்க. சஞ்சய், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் பாப்பா. இல்ல சஞ்சய், வீட்டுக்கு போற வழியில ஐஸ்கிரீம் ஷாப்ல நிப்பாட்டு, நம்ம வீட்டுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிடலாம். சஞ்சனாக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? யாருக்கு? இந்த வாண்டுக்கா? அப்பனா ஐஸ்கிரீம் கடையில எல்லாம் நிப்பாட்ட முடியாது, நேரா வீட்டுக்கு தான் போகும் வண்டி. ஏன் என்னவா? எனக்கு மட்டும் எதுக்கு ஐஸ்கிரீம் கிடையாது? எனக்கு வேணும்னு சொன்ன உடனே நிப்பாட்ட முடியாதுங்கிறீங்க? அதெல்லாம் முடியாது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் வேணும்னா சஞ்சய் அத்தான்னு சொல்லு, அப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். சஞ்சய் அண்ணான்னு கூப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது. நானும் அப்படி கூப்பிட மாட்டேன், போங்க. அப்படின்னா நானும் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன், போ. ஏல சஞ்சய், பாரு சரண்யா, உங்க அண்ணனை எப்ப பாரு என்னையே சஞ்சய் தான் கூப்பிட சொல்றாங்க. அண்ணன்னு கூப்பிட்டா கூப்பிடாதன்னு சொல்றாங்க. யாழ சஞ்சய்? ஆமா, அப்படிதானே முறை வரும், அப்படிதானே கூப்பிடணும், அதைத்தான் கூப்பிட சொன்னேன். நானும் அப்படி கூப்பிட மாட்டேன். அப்ப எனக்கு ஐஸ்கிரீமே வேண்டாம், போங்க. நான் ருக்கு அடிச்சுட்டு போறேன். என்னல சஞ்சய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வேற, நான் சும்மா அவ்வளவு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். அந்த லூசை இப்படிதான் வெறுப்பேத்தணும். அது என்ன வாழ்த்தனம் பண்ணுது, நம்மள என்ன கிண்டல் பண்ணுது. நம்ம ஏதாவது அதை பண்ணினா மட்டும் அது உடனே மூஞ்சி தூக்கிட்டு போயிடும். சரி வா, அவளை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தலாம். ஐயா, அவளை என்னத்தை சமாதானப்படுத்துறது? நேரா கொண்டு போய் ஐஸ்கிரீம் கடையில வண்டியை நிப்பாட்டுனா குடுக்குடுன்னு ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு நிற்கும், அதுலயே அது சமாதானம் ஆயிரும். சரி வா போலாம், டைம் ஆகுதுல. சரி வா. உங்க பேத்தியோட வாழ்க்கை உங்க பேத்தி ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆனா அதுக்கு நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி தான் பெற முடியும். அது வரைக்கும் காலம்தான் உங்களுக்கு வழிகாட்டணும். என்ன சாமி சொல்றீங்க? எல்லாம் கடவுள் சித்தமா, என்னால ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், மீதி காலம்தான் பதில் சொல்லும். இந்த ருக்கு பாட்டிக்கு வேற வேலையே இல்லை. இந்த சாமியாரை கண்டா அது பாட்டு நீங்க வந்து உட்கார்ந்து அதுக்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஊருக்குள்ள ஏகப்பட்ட போலி சாமியார் சுத்திக்கிட்டு இருக்காரு. அது தெரியாம அந்த கிழவி வந்து உட்கார்ந்துக்கிட்டு கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. சாமி, என் பேத்தி சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி, நான் என்ன செய்ய? இதுக்கு பரிகாரம்லாம் எதுவும் இல்லம்மா. அவங்கவுங்க தலையில எழுதின முன்ஜென்ம பாவ புண்ணியத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுதாம்மா ஆகணும் ஒரு மனுஷனா பிறந்தா. அதனால நீங்க அதெல்லாம் எது பரிகாரமும் செய்ய வேண்டாம். காலத்து போக்குல எல்லாம் சரியாயிரும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சாமி கொஞ்சம் இருங்க சாமி, என் பேத்தி இப்போ வந்துருவா, அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு போங்க.
நான் யாருமா கோயில்ல வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு? என்னப்ப ஈசன் இருக்கான், அவன் காலடியில விழுந்து வணங்கிட்டு போனாலே எல்லாம் நல்லதே நடக்கும். நான் வரேம்மா. என்ன இந்த சாமியார் இப்படி சொல்லிட்டு போறாரு? ருக்காச்சி, என்னடா வாண்டு, என் பேத்தி எங்க? பேத்தியும் பேரனையும் விட்டுட்டு நீ மட்டும் வந்திருக்கா? அவியலாம் எங்க? அவிய பொறுமையா வருவாவ, நான் வந்துட்டேன். என்னடா ரொம்ப சிலுத்துக்கிற? எதுவும் சண்டையை போட்டுட்டு வந்த? போங்க ருக்காச்சி, நீங்க ஆவுன்னா நான் தான் சண்டை போட்டேன்னு சொல்லுவீங்க. என்னடா வாண்டு, வேற என்னத்துக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்திருக்கா அவியலை விட்டுட்டு? இந்த சஞ்சய் அண்ணா இருக்காங்களா, ஞாபகம் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. சஞ்சய் அத்தான்னு கூப்பிடுன்னு. இன்னைக்கும் என்கிட்ட அத்தான்னு கூப்பிடுன்னு சொல்றாங்க. அதான் நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ருக்காச்சி இவ பொய் சொல்றா, இவள நம்பாத. காத்து வலிக்குது, காதை விடுங்க. என்னய்யா, எதுக்கு இவன் மூஞ்ச தூக்கிக்கிட்டு வந்தா? வீட்டுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டாச்சு, வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு தான் மூஞ்சி தூக்கிக்கிட்டு வந்தா. எல்லாம் ஐஸ்கிரீம் தானே வேணும், என் பேராண்டி வாங்கி தருவாளா? அதுக்கு ஏன் அவனை இப்படி கோழி முட்டி விட்டுக்கிட்டு இருக்கா? ருக்காச்சி, அந்த நீ போய் சொல்லியாவ, வேணும்னு சரண்யாட்ட கேட்டு பாருங்க. ஏ வாண்டு, சும்மா இருக்க மாட்டியோ? நீங்க சொன்னீங்கல்ல, சரண்யா நீ சொல்லு. பாப்பா சொல்லாத, பாப்பா சொல்லாத. ஆமா ருக்காச்சி, சஞ்சனன் சொன்னான். சரி ரைட்டு, சுவாலி முடிஞ்சது. மாட்டினீங்களா நல்லா? ஆச்சிட்ட இப்ப நல்லா ரைடு வாங்குங்க. ஏலா வாண்டு, ஆச்சே பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மைதானே? ஏலா அவன் தான் அவ்வளோ சொல்லியாம்ல அத்தான்னு கூப்பிடுன்னு, கூப்பிட்டு தான் தொலையான். ஆச்சி, ஏ என் ருக்காச்சினா ருக்காச்சி தான். இளங்க பேரு முறை பையனை முறை சொல்லி தான் கூப்பிடணும். அத்தான்னு கூப்பிடு, இல்லைன்னா சஞ்சய் மச்சான்னு கூப்பிடு. உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூப்பிடு. அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா முறையாது. அப்படி சொல்லு ஆச்சி. இதுக்கு தான் ருக்காச்சி வேணுங்குது. போங்க ருக்காச்சி, நான் கூப்பிட மாட்டேன். இல்ல அவ அப்படி கூப்பிடலன்னு வை, இவளுக்கு ஐஸ் வாங்கி கொடுக்காதல. சரி ஆச்சி, நான் வாங்கி கொடுக்க மாட்டேனே. அவ எப்ப என்னைய சஞ்சயத்தான்னு கூப்பிடுறாளோ அப்பதான் ஐஸ் வாங்கி கொடுப்பேன். ஆமா, வீல சஞ்சய் அத்தான்னு கூப்பிடுவா. சஞ்சய் அத்தான்னு, அத்தான் பொத்தான்லாம் கூப்பிட முடியாது. சரி சஞ்சய் மச்சான்னு சொல்லு. மச்சான் குச்சானிக்கிட்டு போங்க, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி அப்ப பியார் சொல்லி கூப்பிடு, சஞ்சய்னு. இல்ல அதெல்லாம் மரியாதை இல்லை, அப்படி கூப்பிடக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய பையன், அவ எவ்வளாண்டு வாண்டு, அவ உன்னைய பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? ஆச்சே, இவன் அண்ணன் அண்ணன் கூப்பிடுறதே எனக்கு எரிச்சலா வருது. பாக்குற பிள்ளைகள்லாம் என்ன அண்ணன் அண்ணங்குது. ஏதாவது ஒரு பிள்ளையாவது என்னைய முறை சொல்லி கூப்பிடணும்ல. முறை சொல்லி கூப்பிட பிள்ளையும் என்ன அண்ணன் சொல்லி கூப்பிட்டா அப்புறம் எனக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்காதா? அதுக்கு தான் கூப்பிட சொல்லி இவ கூப்பிட மாட்டேங்க. அதான் உங்களை நிறைய பிள்ளைகள் சைட் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிள்ளைகளை சொல்ல சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன் அம்மா. அப்ப நான் ஐஸ் வாங்கி தர மாட்டேன். எனக்கு ஐஸே வேண்டாம். எங்க அண்ணன் வந்த அப்புறமா நான் அவன்கிட்ட ஐஸ் வாங்கி கேட்டுக்கிடுவேன். உங்ககிட்ட நான் இனிமே கேட்கவே மாட்டேன். அவன் இன்னைக்கு பிறந்த நாளைக்கு வருவான், வந்து எனக்கு ஐஸ் வாங்கி தருவான் பாருங்க. சரி உங்க அண்ணன்கிட்டே வாங்கிக்க. நான் போய் கார்ல உட்கார்றேன். பிரியாணி எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அண்ணி. பசங்க வந்ததும் சாப்பிட வேண்டியதுதான். ஆமா சரி வாங்க நம்ம ஹாலுக்கு போலாம். சரி அண்ணி நீங்க போங்க, நான் வாரேன். அம்மா அம்மா. வாயா, ஏன் அங்கே நிக்க? அண்ணி இங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. பரவாயில்லையா, சொன்ன மாதிரி வந்துட்டேன். எங்க வர மாட்டியோன்னு நினைச்சேன். வேற கதவை பூட்டிட்டு இங்க வந்துட்டா வேற எப்படி நான் வீட்டுக்குள்ள போறது? வேற இங்க வந்துதானே ஆகணும். உன்னைய சீக்கிரமா வர சொன்னோம்லையா, நீ தான் கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆக்கிட்ட. வேற எவ்வளோ நேரம் தான் உனக்கும் காத்திருக்குது? அதான் பூட்டிட்டு வந்தோம். நீ வந்தா இங்கே வரட்டும் தேடின்னு. நான் அந்த அளவு கிரிக்கெட் விளையாடிட்டு மறுபடியும் கிரவுண்டுக்கே இருந்துக்கிடலாம்னு நினைச்சேன். வேற சரி வருவோமே, நீ வேற கூட்டியா வரலன்னா நல்லா இருக்காதுன்னு தான் மறுபடியும் வந்தேன். ராத்திரியும் வேற இங்கே தான் தங்குவேன். நீங்க வேற நாங்கள் ராத்திரி வீட்டுக்கு வந்து எங்க வாசல்ல தான் கிடக்கணும். அதனால தான் வந்தேன். சரி எப்படியோ வந்துட்டல, வா. உங்க அப்பா வேற உன்னைய தேடிக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தானே. சரி வாயா, கோவப்படாத. அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, வா. இனிமே குளிச்சுட்டு சஞ்சய் துணி ஏதாவது எடுத்து தர சொல்றேன். அத்தையே எடுத்து தருவா, போட்டுக்காத. ஆமா, சஞ்சய் இருக்க ஹைட்டுக்கும் என் ஹைட்டுக்கும் துணி எப்படி இருக்கும், துணியை நான் போட்டானே நினைச்சு பாரு. அப்படியே பைத்தியக்காரி மாதிரி இருப்பேன். அவங்ககிட்ட ஏதாவது கட்டையான துணி சின்ன துணி ஏதாவது இருக்கும், எடுத்து போட்டுக்கிடலாம். வா வா. அதான் அப்படியே கடைசியில் நீ பிச்சைக்காரன் ஆக்கிருங்க. வாய கழுவுல உன்னைய லட்சாதிபதி ஆக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வா ஒழுங்கா. எங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. போன உண்டா போதும், போனுக்குள்ளேயே மூழ்கி கிடப்பாரு. யார் வந்திருக்கான்னு கூட எட்டி பார்க்கண்டாரு. அவன் மொய் தானே வந்துட்டானா? அப்பயே வாரேன்னு சொன்னானே, இன்னும் காணுமேனு பார்த்தேன். இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. மருமவனே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? ஆமா நீ என்ன வீட்டு பக்கமே வர மாட்டேங்க? அவன் அப்படிதான் நல்லா கேள்வி நாக்க புடிஞ்ச மாதிரி நாள் கேள்வி. கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்றியாமடே? ஏன்டே நாங்க என்ன உன்னைய கடிச்சா தின்றுவோம்? ஐயோ இல்லத்த, கொஞ்சம் வேலையா இருப்பேன், அதான் வர முடியல. ஆமா நல்ல வேலையா இருப்பா. இவ்வளவு நேரம் கிரிக்கெட் ஆடிட்டு வீட்டுக்கு வரேன்னு லேட் பண்ணிட்டான். அவனுக்கு காத்து கிடந்து முடியாம தான் நாங்க மட்டும் கிளம்பி வந்தோம். இப்பயும் கிரிக்கெட் ஆடிட்டு அப்படியே வேர்வையா அழுக்கா வந்து நிக்காம பெரிய எப்படி. அதான் சஞ்சய் துணி இருக்குல்ல, எடுத்து போட சொல்லிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லத்தே பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பாவும் அம்மாவும் சாவி வேற பூட்டி கொண்டு வந்துட்டாவ, அதான் வேற வழி இல்லாம வந்தேன். அப்ப கூட வீட்டுல அப்பாவும் அம்மாவும் வீட்டை பூட்டிட்டு வந்துட்டாவன்னு தான் வந்திருக்க. இல்லாட்டினா அத்தை வீட்டுக்கு வர மாட்டேன். என்னடே? ஐயோ இல்லத்த, இங்க பாருங்க, பிறந்த நாளைக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பரவாயில்லையே, உனக்கு சரணியெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னத்த இப்படி சொல்லிட்டிய? நாங்களாம் ஒன்னா விளாண்டதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா என்ன? சரி சரி, ஞாபகம் இருந்தா சரிதான். சரி மாமா எங்க? பர்த்டே பேபி எல்லாம் காணோம், எங்க வெளியே போயிருக்காங்களா? மாமா கூட்டு போயிருக்காங்களா சரணியாவ? மாமாலாம் எங்கேயும் கூட்டு போகல. மாமா மதுரைக்கு போயிருக்காவ.
வேலை விஷயமா. பர்த்டே பேபி கோயிலுக்கு போயிருக்கு. ஓ சஞ்சய் கூட்டு போயிருக்கானோ? ஆமாம், அவன் தங்கச்சி சஞ்சய், அப்புறம் சரண்யா, அப்புறம் எங்கள் அத்தை எல்லாம் தான் போயிருக்காவே. அப்படியா, சரித்த. சரி இந்தாங்க கிஃப்ட் எப்படிங்க? பரவாயில்ல, என் மோவன் gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். மருமவனே, நீ என் மோவகிட்டே கிஃப்ட்டை கொடுத்துருக்கியா? நீ அந்த கிஃப்ட்டை அவகிட்ட கொடுத்தா அவள் சந்தோஷப்படுவா. ஆமையா, அவள் இப்போ வந்துருவா கோயிலுக்கு போயிட்டு, அவகிட்டே கொடு. ஏம்மா நானே வேண்டாம் விருப்புக்கு தான் வந்திருக்கேன். இதை கொடுத்துட்டு தலையை கட்டிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நீ வேற சோதிக்காதம்மா. சாவியை கூட நான் வீட்டுக்கு கிளம்பணும். நான் சாவியை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண வரல. இல்லை, அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். திட்டு வரல, நான் சாவியை தரமாட்டேன். அப்பா தான் கதவை பூட்டிட்டு சாவியை கொண்டு வா, அவன் தானா அங்கே வருவான்னாவ. அதனால தான் நான் கொண்டுட்டு வந்தேன். இப்போ உங்ககிட்ட நான் சாவியை தந்து விட்டேன்னா அவ்வளவுதான். அப்புறம் சத்தம் போடுவார் என்னையே தான். அம்மா அப்பா கிட்ட நீ எதையாவது சொல்லி சமாளிமா. தயவு செய்து எனக்கு சாவியை தந்துட்டு நான் வீட்டுக்கு போய் குளிக்கணும். இப்படி குளிக்காம அழுக்கு முட்டையை என்னால இருக்க முடியாது. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஒழுங்கா சீக்கிரம் வா, நம்ம போகணும்னு சொன்னா நீ வராம நீ விளையாடிட்டு இருந்தா அது யார் தப்பு? உன் தப்பு தானே. அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சாவியை தர மாட்டேன். உங்க அப்பாட்ட கேளு, உங்க அப்பா சாவியை கொடுக்க சொன்னாருன்னா நான் தாரேன். என்னடே தாய் மௌனம் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கியே, ஏதோ ரகசியமா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரு. அவன் அவளுக்குன்னு ஒரு துணி எடுத்து வச்சிருந்தாலும் அதை மறக்காம எடுத்து வச்சியா என்னன்னு கேட்கான். அவன் செலக்ட் பண்ண துணி தான். அதான் அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா, துணியெல்லாம் செலக்ட் பண்ணானோ? பொங்கலுக்கு கூட ஒரு சேலை அவன் தானே செலக்ட் பண்ணான்னு சொல்லி கொண்டு வந்தா அண்ணே. ஆமாம் ஆமாம், அது கூட அவன் செலெக்ஷன் தான். ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாரி. அவளுக்கு நல்லா பொருத்தமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல செலெக்ஷனில் மருமவன உன் செலெக்ஷன். தேங்க்ஸ் அத்தை. மருமவனே, அத்தைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னத்த? சரண்யா பிறந்த நாளைக்கு இவி அப்பா டெக்கரேஷன் எதுவும் பண்ணணுமா என்ன ஏதுன்னு கேட்டாரு. நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தான் இல்லையே வேற என்னத்துக்கு நீட்டேன். கேக்கு மட்டும் என்னமோ ஆர்டர் பண்ணியிருக்காராம். அது வருமா சாயங்காலம். நீ கொஞ்சம் இந்த ஹாப்பி பர்த்டேன்னு இந்த பலூனில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுவாள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? நம்ம பிள்ளைகள் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருவோம். அவளுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும்ல. டெக்கரேஷனா இப்போ மத்த? ஆமையா, இன்னைக்கு தானே அவளுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு தானே டெக்கரேஷன் பண்ண முடியும். நீ இங்கே தானே இருப்ப, கிளம்பிடுவியோ? நான் இல்லை சார், அவன் இங்கே தான் இருப்பான். அவன் பிறந்த நாளைக்காண்டி அவன் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் இங்கே போவான், அவன் இங்கே தான் இருப்பான். அப்போ நல்லதா போச்சு. சரண்யாவும் சந்தோஷப்படுவா. இவன் வரமாட்டேங்கன்னு அவன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒரே புலம்பலா இருக்கும். சரணத்தை எப்போ வருவாங்க என்னைக்கு வருவாங்க, அத்தைட்ட கேட்டியான்னு கேட்டுக்கிட்டே கிடப்பா. இன்னைக்கு தான் எதுவுமே கேட்கல. அவ அப்பா இன்னைக்கு இல்லைன்னு தான் அவன் அதிலே அப்செட் ஆகி இருந்தா. இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவா. ஐயா கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு மட்டும் பலூன்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கியா? இந்த சொல்லிட்டுல இப்போ முன்ன வேகத்தில் போய் வாங்கிட்டு வருவான் பேரு. இவ கும்மி நான் சொன்னேனோ, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. நான் இப்போ கிளம்பிடுவேன். சரி, இந்த காசு எடுத்துட்டு வரேன். அத்தை கொஞ்சம் நில்லுங்க. என்னையா? என்கிட்ட காசு இருக்குத்த, நானே போய் வாங்கிட்டு வரேன். இருங்க. நான் சொல்லலை, என் பையனுக்கு ரொம்ப பாசம் சரண்யா மேலே. அவன் போய் இப்போ வாங்கிட்டு வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணுவான் பாரு. இப்படி சொல்லிக்கிட்டே திரி நீ. இந்த கிஃப்ட் எப்படி சரண்யா வந்ததும் கொடுத்துரு, நான் போய் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரியா, பார்த்து போயிட்டு வா. பைக்கில் தானே வந்திருப்பா? ஆமா. காசு இருக்குல்ல, அப்பாட்ட எதுவும் கேட்டு வாங்கி தரட்டுமா? இல்ல என்கிட்ட காசெல்லாம் இருக்கு, நானே வாங்கிட்டு வரேன். சரியா, பார்த்து போயிட்டு வா. ஐஸ்கிரீம் ஷாப். அல்ப மாதிரி அலையாத, வாங்கி தரேன் இரு. இந்த பாருங்க, ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு கோவம் வரும் பாத்துக்கிடுங்க. சரி கோவப்படாதீங்க ஐஸ்கிரீம் லவர். உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், போதுமா? இந்த பாருங்க, ஐஸ்கிரீம் லவர்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அவ்வளவுதான். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு பிடிக்காது, பாத்துக்கிடுங்க. சரியம்மா வாண்டு தெரியாம சொல்லிட்டே போ, வாங்கி தரேன். அது அந்த பையன் இருக்கட்டும். நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு, இன்னைக்கு நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடணும். சரியான வாயாடி, இவளெல்லாம் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரண்யா, என்னென்ன சஞ்சய்? அந்த வாண்டி என்னென்ன கேக்குதோ அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துரு. நான் ருக்காச்சிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி காரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்க உள்ள ஏசியா இருக்கும், ரொம்ப குளிர்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன்னிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. சரியில்ல சஞ்சய். சரண்யா அங்க வா, அங்க எவ்வளவு ஐஸ்கிரீம், நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டுருக்கு பாரு. வா அங்க வா. அந்த வாரேன். சரியான இம்சை. ஐஸ்கிரீம் சேர், இது கூட சூப்பரா இருக்கே. சீக்கிரம் வா. நல்லா இருக்குல்ல அந்த கடை? நல்ல ஐஸ்கிரீம் சேரு, நல்ல டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீமா இருக்கு. ஆமா, நம்ம எல்லா கலர்ஸ்லயும் வாங்கி சாப்பிடலாமா? ஏய் சஞ்சனா, எல்லா கலர்லயும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோன்னு வை, அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது. சளி பிடிச்சிக்கும், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும், எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியாது. சரி, அப்ப எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம மறுபடியும் இதே கடைக்கு வரோம், நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறோம் என்ன? சரி, வாங்கி சாப்பிடலாம். வாண்டு, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? உன்னால மட்டும் எப்படி இவ்வளோ ஹாப்பியா இருக்க முடியுது எப்பயும்? நம்ம தான் ஹாப்பியா வச்சுக்கணும். நம்மளை யாராவது ஹாப்பியா வச்சுக்கணும்னு யாராவது வருவாங்களா? நம்ம கையில தான் இருக்காது. நீ சொல்றது சரிதான். என் பர்த்டேக்கு எங்க அப்பா இருந்தா ஹாப்பியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா என் கூட இல்ல. சரண் வந்தா ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கேன். ஆனா அவன் வருவானான்னு தெரியல. அதனாலே நான் ஹாப்பியாவே இருக்க மாட்டேங்கிறேன் இல்ல. இப்பதான் நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. அவங்க வந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன். நீ உன் மைண்டை செட் பண்ணிருக்க பத்தியா? அந்த எண்ணத்தை மத விடு. நீயும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைனா தானா உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். நல்லா ஜாலியாக உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடு. நல்லா ஜாலியாக வீட்டுக்கு போனதான் டெக்கரேஷன் பண்ணுறோம். போகும்போது டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலானே. டெக்கரேஷன் பண்ணுறோம், ஈவினிங் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் என்ன? சரி.
சரி ஐஸ்கிரீம் முடுங்குறதுக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வா. ஹே, எனக்கு யாராவது ஐஸ்கிரீம் வாங்குனீங்களா இல்லையா? அச்சோ நாங்க எங்களுக்கு மட்டும் தான் ஐஸ்கிரீம் வாங்கணும். ஒரு மனுஷன் உங்க கூட தானே வந்தேன், எனக்கும் ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலல்ல? சஞ்சய் அண்ணா, உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமோ நீங்களே போய் வாங்கி சாப்பிடுங்க. எங்க கிட்ட கேக்குறீங்க? இங்க பாரு வாண்டு, நீ சாப்பிட்ற ஐஸ்கிரீமுக்கு பில்ல கட்டாம போயிடும் பாத்துக்க. அப்புறம் நீங்க தான் கிடக்கணும். அப்புறம் இந்த கடையில தான் கிடந்து வேலை செய்யணும். ஹோட்டலா இருந்தா கூட உன்னைய பாத்திரம் கழுவையாவது யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன வேலை செய்ய சொல்ல போறாங்க? துடைக்கிற வேலையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளோர் கிளீனிங் தான் பண்ணணும். அப்புறம் நீ சும்மா இரு சஞ்சய், அவ ஃபேஸே மாறிடுச்சு பாரு. என்ன மட்டும் பில்லு கட்டாம இந்த கடையில விட்டுட்டு போனீங்கன்னு வைங்க, இங்க இருக்க அவ்வளவு ஐஸ்கிரீமே நான் எடுத்து தின்னுடுவேன். எப்படி சொல்றான்னு பாரு. நீ செஞ்சாலும் செய்வம்மா, உன்னைய விட்டுட்டு போனா அப்புறம் எங்க சொத்தை தான் எழுதி கொடுக்கணும் இந்த கடைக்கு. அவ்வளோத்தையும் அழிச்சிருவேன் நீங்க. இங்க பாருங்க சஞ்சய் அண்ணா, நீங்க ரொம்ப என்னைய கிண்டல் பண்றீங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் வருவாங்களா, அப்ப நான் உங்களை சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்க எங்க அண்ணன் கிட்ட. அச்சோ, உங்க அண்ணனுக்கு நான் அப்படியே பயந்துட்டேன். நீ ஒரு காப்படி, உங்க அண்ணன் ஒரு அரைப்படி, இதுங்களுக்கு நான் பயப்பட வேற செய்யணுமாக்கும். இங்க பாருங்க, எங்க அண்ணனை பத்தி கிண்டல் பண்ணீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க. சும்மா இருல சஞ்சய், யாரை அப்படி சொல்றா சரண பார்த்து? பாருடா, அவனுக்கு தான் அவ்வளோ வரைஞ்சு கட்டிட்டு வாரிய. உண்மையை தானே சொன்னேன். நீங்க பணமரம் மாதிரி வளர்ந்துகிட்டே போனா நாங்களாம் குள்ளமா தான் தெரியும். அதுக்கு நீ எங்களை காப்படி அரைக்கப்படி முக்காப்படின்னு கிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க. அப்ப நானும் உங்களை தென்னை மரம் பனை மரம் புளிய மரம் கூப்பிடியே இருங்க. அத்தான்னு கூப்பிட சொன்னா அதை மட்டும் கூப்பிட்டுறாத. பனை மரம் தென்னை மரம் புளிய மரம்னு கூப்பிடு. ஆமா, எங்க அண்ணனை கிண்டல் பண்ணீங்கன்னா நான் அப்படிதான் கூப்பிடுவேன் உங்களை. உன் ஐஸ்கிரீமை கொண்டா போது நான் சாப்பிடட்டும். ஐயே சீ, நான் இன்னைக்கு பல்லே வளர்க்கல. என் ஐஸ்கிரீம் எடுத்து நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? போச்சு போச்சு. சி, கொரோனாவோட மோசமா இருக்கிய நீ. பாவம் சஞ்சய் அண்ணா, வாயில புண்ணு வர போகுது. வாயில புண்ணு வந்துச்சுன்னா ஒரு பிள்ளைல உங்களை பார்க்காது. போச்சு போச்சு போங்க. அட வைரஸ் கிருமி. உங்களுக்கு இது தேவையா? கொண்டாங்க ஸ்பூனை. தாமா நீயே தின்னுவோம் ஐஸ்கிரீமை. சேச்சே, இந்த ஸ்பூன்ல இனிமே நான் சாப்பிட மாட்டேன். நான் வேற ஸ்பூன் வாங்கி நான் அதுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன். அவ டெய்லி பிரஷ் பண்ணிடுவாள, அவ சும்மா உன்னைய வெறுப்பேத்துனா, அதுக்குள்ள நீ பயந்துட்டியா? இல்ல இல்ல, அவ வெறுப்பேத்துறது நல்லா ஜாலியா தான் இருக்கு. அதான் வாண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன். சரியான வாயாடி பத்தியா? அவ என்கிட்ட எல்லாம் ஒழுங்கா தான் பேசுறா. நீ ஒரே அவளை வெறுப்பேத்துறதுனாலதான் உன்கிட்ட கொஞ்சம் காண்டா பேசுற. நீயும் கொஞ்சம் அவகிட்ட ஒழுங்கா பேசு, அவளும் ஒழுங்கா பேசுவா. எனக்கு அவகிட்ட இப்படி பேசதான் பிடிச்சிருக்கு. என்னமோ பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. சஞ்சய் அண்ணா, இந்தாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம். எனக்காகவா வாங்கிட்டு வந்த? ஆமா, வேற மறுபடியும் என் ஐஸ்கிரீம்ல கை வச்சிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு தனியாவே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. எனக்கு அந்த ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம், அதை நீயே சாப்பிடு. இங்க நீ சாப்பிட்டு வச்சிருக்கல, இந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இது போதும். ஐயே, அது எச்சி. பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ அதை சாப்பிடு. சரி, அப்ப என்னமோ பண்ணுங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிரட்டுமா? என்ன வாங்குவியோ வாங்கு போ. ஐ ஜாலி. வெண்ணிலா, சாக்லேட் ஃப்ளேவர், அப்புறம் மேங்கோ ஃப்ளேவர் எல்லாத்துலயும் ஒரு ஃபேமிலி பேக் வாங்கிர வேண்டியதுதான். அன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். என்னல சஞ்சய், நீ எப்படி பேசுறது? என்னாச்சு சஞ்சய் உனக்கு? நீ இந்த மாதிரி நான் பண்ண மாட்டியே, என்ன நீ இப்ப வர வர வித்தியாசமா பண்ற? என்ன வித்தியாசமா பண்றேன்? எனக்கு புரியல. இல்ல, நான் எச்சி வச்சாலே அம்மா இவ எச்சி வச்சுட்டா நான் சாப்பிட மாட்டேன்னு அப்படியே வச்சுட்டு போயிருவேன். இப்போ என்னன்னா சஞ்சனா எச்சி வச்சுட்டா நீ சாப்பிடுற? சே, அப்படிலாம் இல்ல. சரி, இது வெயினா உருகுதே, அவ வேற வாங்கிட்டு வந்துடல. ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமே, இது உருகி போச்சுன்னு தான் நான் இதை சாப்பிடுறேன். அவளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கதை சாப்பிட்டுட்டு போட்டுமேன்னு. வேற இது வேஸ்டா தானே போகும், அதனாலதான். இல்ல, முன்னாடிலாம் எலியும் புனையுமா இன்னும் அதிகமா சண்டை போடுவீங்க. இப்போ கொஞ்சம் சண்டை கொஞ்சம் கம்மியா இருக்கு. கிண்டல் நக்கல் மட்டும் நையாண்டிலாம் வருது. என்னன்னு தெரியல. நீ வேற சும்மா இரு பாப்பா. இங்க பாருங்க சஞ்சய் அண்ணா, சாக்லேட் வெண்ணிலா 2 ஃப்ளேவர் வாங்கிருக்கேன் வீட்டுக்கு. 2 போதுமா? போதும். வேற எக்ஸாம்லாம் வருதுல, சளி பிடிச்சிக்கும், ஃபீவர் வந்துச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது. அதனால ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கேன். எக்ஸாம்லாம் முடியட்டும், மறுபடியும் நம்ம நிறைய வாங்கி சாப்பிடலாம். சரி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் காருக்கு போறேன். வேற ஐஸ்கிரீம் முடிக்கிறோம். இன்னும் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கணும், கடைக்கு போக வேண்டியிருக்கு. சரி சரி, வாரோம். நீ போய் கார்ல உட்காரு, நாங்க வாரோம். ருக்காச்சி ஒத்தையில தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் இரு. சரிண்ணா, வரும்போது காசு பே பண்ணிருங்க, நான் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு போறேன். சரி சரி. ஏ சரண்யா, நீயாவது அவகிட்ட சொல்ல அண்ணன்னு கூப்பிடாதுன்னு. எப்ப பாரு அண்ணன் அண்ணன்றா, இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவ எப்பயுமே அப்படிதானே கூப்பிடுறா, அது ஏன் உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு? இவ்வளவு நாள் எனக்கு அது ஒரு பெருசா தெரியல. இப்போ முறை பொண்ணுன்னு ஒண்ணு இருக்குதே, அது நம்மள மச்சான், அத்தான், மாமா இப்படி சொல்லி கூப்பிடாதான்னு ஒரு ஆசைதான். ஓ, வேணும்னா நான் சொல்லி பாக்குறேன். அவ கேப்பாளான்னு தெரியல, அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வா. சரி, சீக்கிரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். கடன்னு டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு அம்மாட்ட சாவியை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிடணும். நம்மளாலலாம் இங்கே ஸ்டே பண்ண முடியாதுப்பா. வீட்டுக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. சந்தியா கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். அம்மா அப்பாலாம் இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்களா இருக்கும். அதனால நம்ம போயிட்டு டெக்கரேஷன் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சாவியை என்னென்னையாவது வாங்கிட்டு கிளம்பிடணும். க்யூட்டாக இருக்கு அந்த மொயல். சந்தியாவுக்கு வாங்கிடலாமா? அவளுக்கு நம்ம என்ன கிஃப்ட் பண்ணாலும் வாங்க மாட்டா. வாங்கியும் பிரோஜனம் இல்லாமல் வேற கிடக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னத்தையாவது வாங்கிட்டு கிளம்பலாம். டின்னருக்கு ஃபர்ஸ்ட் பலூன்ஸ்லாம் வாங்கணும்.
வெடி போட போறேன். வாயனெல்லாம் மூடிக்கிட்டு வானரமா மாறிக்கிட்டு மூக்க வச்சு தம் அடிச்சு காட்ட போறேன். ஏ சரண்யா வா ஆடு நீயும். எம்மா நான் வரலம்மா நீ ஆடு. பேச்சு வாக்குல கண் அடிக்கிற காத்து வாக்குல கை பிடிக்கிற டுபுக்கு 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 டுபுக்கு. நீ நடத்துற நாடகத்துல நான் நடிக்கிற பாத்திரத்துல சிலுக்கோ சிலுக்கு சிலுக்கோ சிலுக்கு. ஃபேனுக்கு நான் காத்தடிப்பேன், சன்னுக்கு நான் டாச்சடிப்பேன், சின்னுக்குள்ள கோக்க வச்சு கூத்தடிப்பேன்டி. என்ன ஆட்டம் போடுது பாரு இந்த பயவுள்ள. என்ன இன்னைக்கு வாண்டு ஓவர் குஷியா இருக்கு, ஒரே டான்ஸ் தான். கை வெளிக்குது, கால் வெளிக்குது, மேல் வெளிக்குது, ஏன் வயிற்றுல அமுக்கோ அமுக்கு அமுக்கோ அமுக்கு. கையமுக்க காலமுக்க நீங்க வச்ச ஆளுகில்ல பொம்பளைங்க தான். ஃபேனுக்கு நான் காத்தடிப்பேன், சன்னுக்கு நான் டாச்சடிப்பேன், சின்னுக்குள்ள கோக்க வச்சு கூத்தடிப்பேன்டி. இல்ல வாழு பயவுள்ள ஆட்டம் போட்டது போதெல்லாம் கொஞ்சம் உட்காரு. உன் குடுமி ரெண்டும் போடிய ஆட்டம் என் மூஞ்சில வந்து அடிக்குது உன் முடி. ருக்குபாட்டி நீங்களும் வந்து என் கூட ஆடுங்களா? நான் இவன் தாத்தையும் கூட போடாத ஆட்டமா. இப்போ எல்லாம் ஆடி அடங்கி போய் இருக்கேன். இனிமேலாம் என்னால் ஆட முடியாதம்மா. நீங்கள் வா ஆடுங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. மூஞ்சிக்குள்ளே உன் முடி வருது. என்ன ஒருக்கா உன் முடி இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்படியே கொண்டையே பாப்பர் பண்ணி விடுவேன் பார்த்துக்க. அந்த டெக்கரேஷன் பண்ற கடை ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு பாருங்க, அந்த ஃபேன்சி ஸ்டோர் முன்னாடி நிப்பாட்டுங்க. அங்கதான் எல்லா திங்ஸும் வாங்கணும். சரி. என்ன கோயிலுக்கு போன பிள்ளைகள் இன்னும் காணோம்? என்னாச்சுமா தங்கச்சி? அது ஒன்றும் இல்லைண்ணே, கோயிலுக்கு போன பிள்ளைகளை இன்னும் காணோம். அதான் பார்த்துக்கிட்டு நிற்கேன். சரி, அப்ப அதை ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, பிள்ளைகள் எங்க இருக்கு என்னன்னு. பிள்ளைகள் கையில போன் வச்சிருக்கோம்ல அவ்வளோ. ஆமாண்ணே, எல்லாம் ஃபோன் கொண்டு போயிருப்பாவ. அப்போ ஒரு போன் அடிச்சு கேளு. ஆமா பத்தியில எனக்கு அந்த உரமும் இல்லை. சரி பிள்ளைகள் இப்போ வந்துருமே வாசலையே பார்த்துக்கிட்டு நிற்கேன். சரி இரு, சஞ்சனாவும் கூட தானே போயிருக்கா, அவளுக்கு போன் அடிச்சு பாக்கேன். ஆமாண்ணே, அவளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பாருங்க எங்க இருக்க என்னன்னு. கொஞ்சம் கோயிலுக்கு லேட்டாக தான் போனாவ. அதனால சரி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமான்னு இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு இவ்வளோ லேட்டாக வராது விட பிள்ளைகள். ரொம்ப நேரம் ஆயிட்டு. இந்த பிள்ளைகள் வரலன்னு நம்மளுக்கும் சாப்பிட தோண மாட்டேங்குது. இரு இந்த சஞ்சனாக்கு போன் அடிச்சு பாக்கேன். இங்க நிறைய பலூன் இருக்கு, இது டெக்கரேஷன் பண்ண நல்லா இருக்குமே. கேர்ள்ஸ்க்குனா பிங்க் தான் பிடிக்கும், பிங்க் பலூன். பிங்க் எங்க இருக்கு? இல்லை நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நான் காருக்குள்ளே இருக்கேன். என்னாலலாம் கடைக்கு அங்கே எங்கன்னு தெரிய முடியாது. காலெல்லாம் வேற வீங்கி போயிரு எனக்கு. சரி ருக்காச்சி, நீங்க இங்கே பத்திரமா இருங்க, நாங்க போய் வாங்கிட்டு வரோம். என்னாச்சுண்ணே? போன் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாள பிள்ளை. ஃபோனை ஒருவேளை காருக்குள்ளே போட்டுட்டு போயிருப்பாளா என்னமா இங்கேயும். நீங்கள் வேணா சஞ்சய்க்கு போட்டு பாருங்க, சஞ்சய் ஃபோனை கையில் வச்சிருப்பான். சொல்லுங்கப்பா. இந்த போன் எடுத்துட்ட பிள்ளை. எம்மா சஞ்சனா, எங்க இருக்கீங்கம்மா எல்லாரும்? அப்பா, நாங்க பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு திங்ஸ் வாங்க வந்தோம். ஃபேன்சி ஸ்டோர்ல நிக்கிறோம். ஏம்மா டெக்கரேஷன் பொருள் எல்லாம் ஏதோ வாங்காண்டாம், சரண் வாங்குறதுக்கு போயிருக்காங்க கடைக்கு. அதனால நீங்க நேரா வீட்டுக்கு வாங்க. ஆமா வீட்டுக்கு வர சொல்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும். இந்த பிள்ளைகள் எங்க வாரிக்கிட்டு தெரியுது. வீட்டுக்கு வர சொல்லுங்க. வர அத்தை வீட்டுக்கு வர சொல்லியா? அவ்வளோ வீட்டுக்கு வாங்க முத. சரிப்பா, அப்ப நாங்க வீட்டுக்கே வந்துடுறோம். சரண்யா, என்ன சஞ்சய்? உனக்கு கிராண்டா டெக்கரேஷன் பண்ணுமா இல்ல சிம்பிளா பண்ணா போதுமா? எப்ப சோடி கொண்டா பூ மாதிரிலாம் அப்பவே எழுதி தந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டா. வேற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் செக் பண்ணாண்டாமா? இந்த அப்படி. நெக்ஸ்ட் சின்ன பொண்ணு வா. இருப சந்தியா, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணிக்கிடுறேன். இத சின்ன பொண்ணு, இந்த பேப்பரை வாங்கி கொஞ்சம் சந்தியாட்ட கொடுத்துறா. இல்ல உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு என்ன நான் வியாழக்காரியா? அதை எடுத்துதா இதை எடுத்துதான்னு அப்பத்துல இருந்து வியாழ சொல்லி என்னைய கொண்டுகிட்டு இருக்க. நீ மண்டையை உடச்சிருவேன் பார்த்துக்க. எந்திரிச்சு போய் கூடல. எனக்கு ஏன் சோனி கொடுப்பா? சோனி, இந்த பேப்பரை வாங்கி சந்தியாட்ட கொடுமா. கொண்டால பேப்பரை. என்ன பாட்டு தானே எழுதி வச்சிருப்பா? கொண்டா. இருக்க சினிமா பாட்டை பூராத்தையும் எழுதி வச்சிருப்பான். இதை ஒரு பரீட்சைன்னு இதை வேற உட்கார்ந்து ஒருத்தர் கரெக்ஷன் வேற பண்ணணும். இதுக்கு இவனுக்கு பரீட்சை வைக்க ஒரு ஆள், இதை வாங்கி கொடுக்க ஒரு ஆள், திருத்துறதுக்கு ஒரு ஆள். இந்தா சந்தியா, இவன் பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு தூக்கி தூர போடு. இந்த மாதிரி சின்ன பொண்ணு, நீ என்னமோ இலக்காரமா நினைச்சிட்ட. இந்த தடவை மார் கையை எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. அப்படியே கிழிச்சு தள்ளிடுவேன். நாங்களும் பார்க்க தானே போறோம். என் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுது? காலையில இருந்து என் மக்கள் எல்லாம் ஒரே படிப்புன்னு ஒரே படிச்சுக்கிட்டே கிடக்குதுவா பிள்ளைகள். சாப்பிட கூட வராம. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா படிங்க. ஆமாம்மா, நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்கு பெருங்குடலாம் சிறுகுடலாம் திங்க ஆரம்பிச்சிட்டு. அந்த அளவுக்கு பசி கவன்னு எடுக்குது. மீன் குழம்பு தானேம்மா, நல்லா மீன் குழம்பு வாசம் ஆளை இழுத்துச்சு. மீன் குழம்பு தானே வச்சிருக்கா? ஆமாம்மா, மீன் கறி தான் ஆக்கியிருக்கேன். பெரியமா வச்சு மீன்கறி சூப்பரா இருக்குமே. வா சின்ன பொண்ணு, நீயும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்து படிங்க. ஆமா பெரியம்மா, காலையிலேருந்து ஒரே படிப்பு பரீட்சைன்னு ஒரே எங்களை பாடா படிச்சுட்டு அந்த சந்தியா. இனிமேல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் மீதி படிக்க போறேன். இதுக்கு மேலெல்லாம் நான் படிச்சேன்னா அவ்வளோதான், பைத்தியம் பிடிச்சிரும் எனக்கு. சரி வாங்க எல்லாம், நான் தட்டெல்லாம் எடுத்து வைக்க, வந்து சாப்பிடுங்க. சரிம்மா, நாங்கள் இந்த வாரம். நீ எல்லாம் எடுத்து போட்டு வை. ஐ சோறு மீன்கறி சோறு. இந்த சந்தியா பேப்பர் செக் பண்ண வரைக்கும் போதும், மீதி நீயே பார்த்துக்க. இந்தா. எப்போ செக் பண்ணலையா? வேற நீ எதுக்கு இருக்க கரெக்ஷன் பண்ண? நீயே கரெக்ஷன் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து வை. நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிடுறேன். நானும் சாப்பிட போறேன், பசிக்குது. இல்லை சதீஷ், நீ சாப்பிட போல? நானும் கிளம்பிட்டேன்ல.
சப்பா எல்லாம் ஒளிஞ்சுதுவே. காலையிலேருந்து இந்த சரண் பையன் ஒரு மெசேஜ் கூட பண்ணலை. காலையிலேருந்து நானும் போட்ட மெசேஜுக்கு ரிப்ளை வருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரிப்ளையே வர காணும். அவ்வளோ பிஸியாகவா இருக்கான் இவன். ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டேன் அவனுக்கு. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் பண்ண மெசேஜை கூட பார்க்காம. யார் இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறது? அட சந்தியா, என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கா? சரி என்னன்னு கேட்போம். ஹலோ, சொல்லு சந்தியா. என்ன ஐயா ரொம்ப பிஸியோ? மெசேஜ் பண்ணால் பாதி மெசேஜை ரீட் பண்ணுறீங்க, பாதி மெசேஜை ரீட் பண்ண மாட்டீங்க, ரிப்ளை பண்ண மாட்டீங்க. என்னாச்சு ஐயாக்கு? எதுவும் கோவமா? மெசேஜ் பண்ணியா? நான் மெசேஜை பார்க்கவே இல்லையே. பொய் சொல்லாத, ஃப்ராடு. நான் காலையில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், பாதி ரீட் பண்ணியிருந்தேன், பாதி ரீட் பண்ணலை, ரிப்ளைவும் பண்ணலை. சரி ஏதோ பிஸியாக இருப்ப போல இருக்கு, அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் ரிப்ளை பண்ணுவேன்னு பார்த்தா ஃபோனை ரிப்ளை பண்ணலை, ஃபோன் எடுத்து ஒரு கால் கூட பண்ணலை. அதான் என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணேன். எதுவும் கோவமாக இருக்கியா என்னன்னு கேட்க. சே, நான் சீரியஸாக உண்மையாகவே கவனிக்கலப்பா. ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் என் ஃபோனை. அவனுங்க தான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருப்பானுங்க பார்த்துட்டு. நான் பார்த்துருந்தேன்னா ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேனா? எனக்கு பெருசா டெக்கரேஷன் பண்ணலாம் விருப்பம் இல்ல சஞ்சய். சரண்யா, நம்ம டெக்கரேஷன் திங்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாமா? எங்க அண்ணன் சரண் வாங்கிட்டு வரேன்னு சொன்னானே எங்க அப்பா சொன்னாங்க. சரி சொல்லுங்க மேடம், ஏதோ அதிசயமாக கால்லாம் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையேன்னு தான் கோவமாக இருப்பியோன்னு கேட்க தான் போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சாப்பிட்டியா? இல்லை இனிமே தான். டைம் ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியது தானே. சாப்பிடணும். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். எல்லாம் சரண் அண்ணன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவான். உண்மையாவே சஞ்சனா மாமாவா சொன்னாங்க? ஆமா லூசு, வா போலாம். எல்லாம் சரண் அண்ணன் வாங்கிட்டு வந்துருவான். சரி வாங்க, அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். உன்னை கூட என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கூட புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. தாலாட்டை கேட்காத ஒரு ஜீவன் நானம்மா, தாயாகி நான் பாட சேயாகி கேளம்மா. ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்னாச்சு? இல்லை யாரும் என்னைய கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் யாருன்னு பார்த்தா யாரும் இல்லை. சரி சீக்கிரம் போய் சாப்பிடு. சரி நான் வைக்கட்டுமா? சந்தியா சாப்பிட வருவீங்க, அம்மா கூப்பிட்டுட்டே அடக்கா பாரு. பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம், நீ பேசு. எங்கள் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுட்டாக்காவே நான் சாப்பிட போகிறேன். நீயும் போய் சாப்பிடு, நான் வைக்கேன். லூசு, அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்காள, பேசுவான்னு பார்த்தா சாப்பிட போறேன்னு வைக்கா. மனசு எங்கே சாப்பிடாம பட்னியாக சுற்றிட்டலையாம். உன்னை யாரும் வெளியே சுற்றிக்கிட்டு தெரிய சொன்னது? வீட்டில் போய் முதல் சாப்பிட்ற வேலையை பாரு. சரி நான் வைக்கேன், நான் அப்புறம் வந்து பேசுகிறேன்னு, சாப்பிட்டுட்டு வந்து பேசுகிறேன். சாப்பிட்டுட்டு வந்து கண்டிப்பாக கால் பண்ணணும். சரி பண்ணுறேன், வை. என்ன பிள்ளைகளா, பொருள் வாங்க போகிறேன், நீயே ஒன்றும் வாங்காமல் வெறுங்கையாட்டிக்கிட்டு வந்திருக்கியே? எதை வாங்கலையா? ருக்காச்சே, எங்க அண்ணன் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னானா. அதனே எல்லா டெக்கரேஷனும் பண்ண போறானா. அதனால அப்பா நீங்க கிளம்பி வாங்க, எந்த பொருளும் வாங்காண்டான்னு சொன்னாவ. அதனால நாங்க ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்படியா? பையன் வந்துட்டானோ என் பேரண்டி? என் பேத்தி இனிமே கையில் பிடிக்க முடியாதே. சும்மா இருங்க ருக்காச்சி.